வணக்கம் ஓவியா. போதைப் பொருளுக்கு மாணவர்கள், இளைஞர்கள் என பலரும் அடிமையாவதை தடுக்கவும் தமிழகத்தில் ஜாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் இன்று சமத்துவ நடைபயணத்தை தென்னூர் உழவர் சந்தையில் மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த பயணம் மணப்பாறை மற்றும் திண்டுக்கல் வழியாக மதுரையில் வருகிற 12ஆம் தேதி நிறைவு பெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. 190 கிலோமீட்டர் நடைபெறும் இந்த நடைபயணத்தில் பங்கேற்க 1000 பேர் செய்யப்பட்டுள்ளனர். மதிமுக தொண்டர்கள் சோர்வு அடையாமல் இருப்பதற்காகவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் பழைய திரைப்பட பாடல்களும் கருத்துள்ள படங்கள் இரவில் தங்கும் இடத்தில் ஒளிபரப்ப 12 திரைப்படங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வைகோவின் 11வது நடைபயணமான இந்த சமத்துவ நடைபயணத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதற்காக அவர் இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தார். இதன் பின்னர் திருச்சி தென்னூர் அண்ணா நகர் உழவர் சந்தை அருகில் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்து இந்த மேடையில் வந்து பேசுகிறார். அதாவது இந்த நிகழ்வில் மதிமுக தலைமை செயலாளர் துரை வைகோ மற்றும் அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் விழா மேடையில் பேசுகிறார்கள். அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரது அரசியல் வரலாற்றில் 10 முறை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். அவரது முதல் நடைபயணமான 1986ஆம் ஆண்டு மகர நெடுங்குலைநாதர் ஆலய கொள்ளை கண்டித்து திருநெல்வேலி வரையில் நடைபயணம் மேற்கொண்டார். தனது 2வது நடைபயணமான 1994ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திமுக எழுச்சி பெற குமரி முதல் சென்னை வரையும், 3வது நடைபயணமான 1996ஆம் ஆண்டு காவிரி உரிமை மீட்க பூம்புகார் முதல் கல்லணை வரை நடைபயணம் மேற்கொண்டார். 4வது நடைபயணமான 1997ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூட விழிப்புணர்வு ஏற்படுத்த ஸ்ரீவைகுண்டம் முதல் தூத்துக்குடி வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயணம் மேற்கொண்டார். 5வது நடைபயணமாக 2004ஆம் ஆண்டு தென்னக நதிநீர் இணைப்பு நெல்லை கோரிக்கை வலியுறுத்தி நெல்லை முதல் சென்னை வரையும், 6வது நடைபயணமான 2006ஆம் ஆண்டு முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க வலியுறுத்தி மதுரை முதல் கூடலூர் வரையும், 7வது நடைபயணமான 2012ஆம் ஆண்டு முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி ஓரி முதல் மதுரை வரையும், 8வது நடைபயணமான 2013ஆம் ஆண்டு முழு மதுவிலக்கை வலியுறுத்தி கோவளம் முதல் மறைமலை நகர் வரையும், 9வது நடைபயணமான 2013ஆம் ஆண்டு முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பொள்ளாச்சி முதல் ஈரோடு வரையும், 10வது நடைபயணமான 2018ஆம் ஆண்டு நீட்டுநீர் திட்டத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த மதுரை முதல் கம்பம் வரை, இது போன்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயணம் மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அப்துல் கரீம்.